அத்தை, நான் ரெடி ஆயிட்டேன். எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது. இதோ வந்துட்டேம்மா. நான் பார்க்குறதெல்லாம் கனவா நனவா? என்ன மாமியாரும் மருமகளும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க? இந்த மருமகளே, லஞ்ச் பேகு, ரசம், சிக்கன், ஆம்லெட் எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடு. ஏதோ ஒன்று பண்ணனா போதும் அத்தை, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க? நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தானம்மா எல்லா வேலையும் பார்க்க முடியும். இந்தா வாங்கிட்டு போ, டைம் ஆச்சுல்ல. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். என்ன பார்வதி, நீ எப்போ வந்த? இதோ இப்போதான்க்கா வந்தேன். வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சது, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, வா உட்காரு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, நீ கிளம்பு. என்ன அக்கா, நான் பார்க்குறதெல்லாம் கனவா நனவா? எதை சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. மருமகளை வச்சு நீங்கள் வேலை வாங்குவீங்கன்னு பார்த்தா நீங்கள் மருமகளுக்கு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஓ, அதை சொல்கிறியா? நானும் எல்லா மாமியாரை போலையும் தான் இருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, கொடைக்கானலுக்கு டூர் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நம்ம நாளைக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்படியாங்க? நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வெளியூர் போகிறோம். அதுவும் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இப்போ போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம்மா, நல்லாயிருக்கும். ஓஹோ, அப்படியா விஷயம்? ஏதாவது பண்ணணுமே இப்போ. ஹலோ, நான் தான் அம்மா பேசுகிறேன். தெரியுது, சொல்லுமா. உன் அண்ணனும் அண்ணியும் கொடைக்கானல் போக திட்டம் போட்டிருக்காங்க. என்னது, கொடைக்கானலா? என் புருஷன்லாம் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போலையேம்மா. நான் இங்கே ஒத்தையில் கிடந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். அதான் பாரு, நம்ம இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் அடித்தேன். நீ ஒன்று பண்ணுமா, கீழே விழுந்து அடிபட்டு உடம்பு முடியாத மாதிரி நடி. மேலே 2-3 பேண்டேடை ஒட்டிக்கோ. அவங்க எப்படி போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். சரி, இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. எப்படியாவது அவங்கள போக விடாமல் தடுக்கணும். நீ நான் சொன்னதை பண்ணு போதும். சரி, நான் வச்சிட்றேன். நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். அம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? என்னத்தை இப்படி அடிபட்டிருக்கு? பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன். என்னம்மா, நீ நாளைக்கு கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், நீ வேற இப்படி சொல்கிற? எங்க நம்ம இப்போ அத்தை எப்படிங்க கூட்டிகிட்டு போகிறது? என்னம்மா சொல்கிற? ஆமாங்க அத்தை, உங்களையும் எங்கள் கூட கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்க நிலமையை பார்த்தா உங்களால் வர முடியாது போலையே. என்னது, என்னையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம்மா, நீ இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படி போவோம்? ஐயையோ, இது தெரியாமல் நான் வேற இப்படி பண்ணிட்டேனே. எங்க பேசாமல் அத்தையே உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போயிடலாம். வந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஆமாம், அதான் சரியா இருக்கும். நான் வேற எல்லா செலவும் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். இப்போ எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. பண்ணால் பணம் ஃபுல்லாக போயிடும். ஐயையோ, நம்ம திட்டம் இப்போ நமக்கே ஆப்பா முடிஞ்சிருச்சே. நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலையே ஃபோன் வரதை பார்த்தா. ஹலோ, சொல்லுங்க அண்ணி. ஐயோ, என் திட்டம்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சே. எனக்கு தலைவலிக்குது, ஒரு காஃபி போடு. சரிங்க அத்தை, போட்டுட்டு வரேன். நம்ம வேலையை காட்ட வேண்டியது தான். இந்தாங்க அத்தை காஃபி. என்ன இது, காஃபியில் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது, கசக்குது. சுகர் நிறைய போட்டேனே அத்தை. குடிச்சா எனக்கு தெரியாதா? போய் போட்டுட்டு வா. சரிங்க அத்தை. ஏங்க அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் உள்ளே வாங்க. பாத்தியாடா, ஒரு காஃபி போடுறதுக்கு கூட அவங்க அம்மா சொல்லித்தரல. எல்லாம் நான் தான் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. விடுங்கம்மா, சுகர் தானே, இப்போ போட்டு எடுத்துகிட்டு வருவா. இவன் எங்க இவன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்து பேசுவான்? எதுக்கு வர சொன்னேன்? நான் சுகர் கரெக்டாக தாங்க போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் ஒரு தடவை சொன்னாங்க. நான் சுகர் போட்டு போய் கொடுத்ததுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வேறு காஃபி போட சொல்லிட்டாங்க. இப்போ இதில் நான் சுகரே போடலை. இதை நான் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறேன். கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீயா ஏதாவது நினச்சிட்டு இருக்காத. இப்போ நான் அதே காஃபியை கொண்டு போய் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் ஆட் பண்ணிட்டேன், இந்தாங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்குது. எல்லாம் நான் தான் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன்னா? அம்மா, நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறோம், வரதுக்கு லேட் ஆகும். அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். உங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு வரோம். இல்லைப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். வீட்லேயே இட்லி இருக்குது, நான் அதவே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். என்ன அம்மா ஃபோன் பண்ணுறாங்க? சொல்லுமா, என்ன விஷயம்? அப்படியா, சரிம்மா வரோம். என்னங்க ஆச்சு? அம்மாவுக்கு தலை சுத்துதாம்மா, உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நம்மளே இப்போ தான் வெளியே வந்தோம். நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையாக போவோம். என்னங்க சொல்கிறீங்க? நம்ம உடனே கிளம்பலாம். எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, அவங்க இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. என்ன என் மகன் இப்படியெல்லாம் பேசுகிறான்? நானே முடியாமல் இருக்கேன். நம்ம உடனே கிளம்பலாங்க. அத்தை போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நாளைக்கு நம்மளுக்கும் இதே மாதிரி ஒரு நிலமை வரும். அப்போ நம்ம மகன் இப்படி பார்க்கலன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
என் மருமக எவ்வளோ நல்லவளா இருக்கா, இவளை போய் நான் கஷ்டப்படுத்திட்டனே. நீ சொல்றதும் சரிதான், வா நம்ம உடனே போகலாம். இப்போ புரியுதா எனக்கு கிடைச்ச மருமக எவ்வளோ நல்லவன்னு. வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா, ஆனால் எதிர்த்து கூட பேச மாட்டா. லீவில் ரெஸ்ட் எடுக்காமல் எல்லா வேலையும் செய்கிறேன்னு செய்வா. நான் பார்க்குறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் கூட எனக்கு கூட மாட ஒத்தாசையாக இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு உதவி பண்ணுவா. அவளும் எங்கள் குடும்பத்தில் ஒரு தூண் மாதிரி இருந்து குடும்பத்தை தாங்குறா. அவளுக்கு நான் சமைச்சு கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லையே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க்கா, உங்களுக்கு கிடைச்ச மருமக நல்ல மருமக தான்.